உங்கள் வீட்டின் முன்வாசல் கதவில் மகாலட்சுமி படம் இப்படி இருந்தால் வரப்போகிற பணக்கஷ்டத்திலிருந்து உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. நம்முடைய வீடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு லட்சுமி கடாட்சம் என்பது முக்கியம். ஒருவருடைய வீட்டு பூஜை அறையில் என்றால் கட்டாயம் அதில் மகாலட்சுமியின் திருவுடப்படம் இருக்கும். அதேபோல் இப்போதெல்லாம் வீட்டின் முன்வாசல் கதவில், அதாவது நிலைவாசல் கதவில் மரத்திலேயே மகாலட்சுமியின் திருவுடப்படத்தை செதுக்கியும் சிலர் வைத்துள்ளார்கள். நம்முடைய வாழ்க்கை வளமாகக்கூடிய மகாலட்சுமி திருவுடப்படம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். உங்கள் வீட்டின் மகாலட்சுமியின் திருவுடப்படத்தை உள்பக்கமாக பார்த்தவாறு மாட்டியிருந்தாலும் சரி, அல்லது வாசலை பார்த்து மாட்டியிருந்தாலும் சரி, அது உங்களுடைய இஷ்டம். சில பேர் சொல்லுவார்கள், மகாலட்சுமி வீட்டுக்குள் வரும்படி வீட்டுக்குள் பார்த்தவாறு திருவுருப்படத்தை மாட்ட வேண்டும் என்று. சில பேருக்கு மகாலட்சுமியை வாசல் பார்த்தவாறு வைக்கக்கூடாது என்றும் கருத்து இருக்கும். முடிந்தவரை மகாலட்சுமியின் திருவுடப்படம் வீட்டிற்குள் பார்த்தவாறு அமைந்திருப்பது நல்லது. ஆனால் நிலைவாசல் படி கதவில் மகாலட்சுமியின் திருவுடப்படத்தை பொதிந்து வைத்திருந்தால் கட்டாயம் அது வெளியே பார்த்து மார்க்கத்தில் தான் அமைந்திருக்கும் அல்லவா? அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, குழப்பம் வேண்டாம். ஆனால் உங்கள் வீட்டின் நிலவாசல்படி மரத்தில் செதுக்கி வைத்திருக்கும் அந்த மகாலட்சுமி திருவுப்படத்தில் மகாலட்சுமியின் வலது கையானது எப்போது பூமியை பார்த்தவாறு இருக்கக்கூடாது. கீழே இருக்கும் மகாலட்சுமியின் திருவுருப்படத்தை பாருங்கள். 2 பக்கமும் யானைகள் வைத்திருக்கும். இந்த லட்சுமி தேவியை கஜலட்சுமி என்று சொல்வார்கள். மகாலட்சுமி வலது கை பூமியை நோக்கி உள்ளது. முடிந்தவரை லட்சுமியின் திருவுருவம் படம் வலது கை பூமியை பார்த்து, அதாவது கீழ் நோக்கி இருக்காதபடி பார்த்து கொள்ளுங்கள். சிலைகள் செதுக்கும் மனு வாய்ந்த சிற்பிகள் இது நன்றாக தெரிந்திருக்கும். சாமுதிரிகா லட்சணம் என்று சொல்லப்படக்கூடிய லட்சணங்கள் தெய்வங்களுக்கு இருக்கிறது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் நாம் வாங்கக்கூடிய மகாலட்சுமி திருவுட படமாக இருந்தாலும் சரி, திருவுட சிலையாக இருந்தாலும் சரி, ஆடை ஆவணம் அணிகலங்களோடு சேர்ந்து முகலட்சணமும் கலையாக இருக்கும்படி பார்த்து வாங்க வேண்டியது அவசியமானது. குறிப்பாக வலது கை மேல் நோக்கி இருக்கிறவாறு மகாலட்சுமி திருவுட படம் அமைந்திருக்க வேண்டும். அது பல வகையான பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கும். என்ன செய்வது? உங்களுடைய வீட்டின் மரக்கதவின் மகாலட்சுமியின் திருவுருப்படத்தின் கை கீழாக நோக்கியவர் செதுக்கப்பட்டு விட்டதா? அதற்கு பரிகாரம் உள்ளது. உடனடியாக கதவை மாற்ற முடியாது. பரிகாரம் நிச்சயம் உண்டு. அந்த மகாலட்சுமி திருவுருவத்திற்கு பக்கத்திலே மகாலட்சுமியின் கை மேலே இருப்பது போன்ற ஸ்டிக்கரை ஒட்டி விடுங்கள். அவ்வளவுதான், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமியின் கை கீழே பார்த்தவாறு இருந்தால் மகாலட்சுமி கை மேலே உள்ள இருக்கும்படியான ஒரு படத்தை வாங்கி மாட்டுங்கள். சாஸ்திரத்தில் இதுவும் ஒரு குறிப்பாக சொல்லப்பட்டது தவிர இதனால் தான் பிரச்சனை என்று ஆணித்தனமாக சொல்லப்படவில்லை. ஒருவேளை மகாலட்சுமி இந்த திருவுருப்படத்தை சரி செய்த பின் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது என்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது பதிவு தான்.